வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும், ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ரத்த ஓட்டம் நல்லாவே போகணும் அப்படிங்கிறதுக்காக எந்த தடையும் இல்லாமல் நம்ம உடல் முழுக்க ரத்த ஓட்டம் நல்லா போகிறதுக்காக சில பயிற்சிகள்லாம் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமான பயிற்சிகள் தான், இது யார் வேணாலும் செய்யலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பயிற்சி ஒன்றும் இல்லை, கால் நம்ம நின்றுட்டு கால் மட்டும் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கலாம். தள்ளி வச்சுட்டு இப்போ நம்ம கைகளுக்கு நம்ம சுழற்சி பண்ண போகிறோம். அதாவது வலது பக்கமும் இடது பக்கமும் சேர்த்து அப்படியே செய்ய போகிறோம். கைகள் நேராக அப்படி வச்சுருங்க, பக்கவாட்டில் அப்படி நீட்டிட்டு அப்படியே இப்படி சுழற்சி பண்ண போகிறோம். நல்லா ஒரு பெரிய ஒரு வட்டம் போடுற மாதிரி அப்படி பெருசாக கொஞ்சம் சின்னதுலேருந்து ஆரம்பிச்சிருங்க. சின்ன வட்டமாக இப்படி போட ஆரம்பித்து அப்படியே பெருசு பெருசாக போக ஆரம்பிங்க. சின்னதாக இப்படி ஆரம்பிச்சுட்டு அப்படியே இப்படி போகணும். 2 3 4 5 6. இப்போ அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் பண்ண போகிறோம். அப்படியே மறுபடியும் நமக்கு 6 5 4 3 2 1. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். கை இப்படி பக்கவாட்டில் வச்சுட்டு பண்ணும் போது கை இந்த இடத்துல வலிக்க தான் இந்த இடத்துல வலிக்கும். ஆனால் நீங்கள் செய்ய ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு அந்த நல்லாவே இருக்கும். இங்கே கையில் இருக்க அந்த சதை பகுதிகள்னாலும் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கும் இருக்குது. அது இல்லாமல் நம்ம கைகளுக்கு நல்லாவே ரத்த ஓட்டமாக தான் அதிகமாக போகும். இப்போது பயிற்சி 2 பார்த்துடலாம். ஒன்றும் இல்லை, கால் அதே மாதிரி கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கோங்க. தள்ளி வச்சுட்டு லைட்டாக இப்படி உட்கார்ந்த மாதிரி ஃபுல்லாக பாதி உட்காரணுன்னு அவசியம் இல்லை. லைட்டாக காலை மட்டும் இப்படி பெண்ட் பண்ணிவிட்டு கைகள் இப்படி முன்னாடி வச்சுட்டு அப்படியே இப்படி ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி இப்படி பண்ண போகிறோம். 2 கையுமே வச்சு நடுவில் நேராக வைக்க போகிறோம். வலது பக்கம் போகும்போது பாதி கை, இடது கை பாதியாக மடக்க போகிறோம், வலது கை முழுசாக மடக்க போகிறோம். அப்படியே நடுவில் வந்துடுங்க. மறுபடியும் 2 3. ஒரு வலது ஒரு இடது வந்துச்சுன்னா ஒரு டைம் நம்ம வச்சுக்கோங்க. 4 5 6. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பயிற்சி 2 பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் நம்ம கொஞ்சமாக முட்டி பெண்ட் பண்ணிகிட்டே நம்ம அப்படி பண்ணுறதுனால முட்டி வலிக்க தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் நல்ல வலி. இந்த வலியிலேயே குட் பெயின் பேட் பெயின்ங்கிற மாதிரி இருக்குது. இது குட் பெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் காலை ரிலாக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா சரியாயிடும். இப்போ மூட்டு வலி அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருக்கிற அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சர்ஜரிலாம் இப்போ தான் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி இருந்தால் இது மாதிரி பண்ண வேண்டாம். நீங்கள் நேராகவே நின்றுட்டு முட்டி மடக்காமல் நேராகவே நின்றுட்டு இப்படி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இடுப்பு பகுதியுமே சேர்ந்து அப்படியே ட்விஸ்ட் ஆகும். கைகளுக்குமே நல்ல ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். சப்போஸ் உங்களுக்கு இங்கே ஃபேட் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் நல்லாவே கம்மியாகும். எல்லாத்துலேயுமே ஒரு பயிற்சிலாம் பண்ணாலே நாங்களில் நிறைய பலன்கள் இருக்கும். இப்போது அடுத்தது ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். பயிற்சி 3. பயிற்சி 3ல் இந்த குதிக்கால் மட்டும் தூக்கி நம்ம இப்படி கீழே வைக்க போகிறோம். அதை பார்த்திங்கன்னா நீங்கள் வித் வால் சப்போர்ட்டோட பண்ணலாம், இல்லைன்னா வால் சப்போர்ட் இல்லாமல் பண்ணலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே சுவர் இருந்துச்சுன்னா அது மேலே கை வச்சு நீங்கள் அப்படியே பண்ணலாம். கால் தூக்குறதுக்காக நான் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். கை இப்படி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். வால் சப்போர்ட்டுனால நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அதை அப்படியே இப்படி பண்ணலாம். சில பேருக்கு இப்படி தூக்கிட்டு நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம வால் சப்போர்ட் எடுக்கிறோம். அப்படி இல்லாமல் என்னால் பண்ண முடியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பண்ணலாம். பண்ணும் போது என்ன ஒன்று கவனிக்க வேண்டியது என்னென்னா உங்கள் முட்டி மடங்காமல் அப்படியே தூக்கணும். இப்படியே வச்சு தூக்கிட்டு அப்புறம் அப்படியே கீழே வைக்க போகிறோம். ஒரு 2 செகண்ட் ஒரு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வைங்க. இல்லைனாலும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ண முடியும்னாலும் அப்படியே வைக்கலாம்.
ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து வச்சுருவோம். 2 3 4 5 6. ஒரு ஆழ்ந்த மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே குதிக்காலை தூக்கிட்டே வந்து நம்ம கொஞ்ச நேரம் வந்து அதுலேயே இருக்கிறதுனால இருக்கலாம். சில இதில் இப்போ பசங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வந்து டைம் கூட நம்ம அப்படியே செட் பண்ணிடலாம். இப்போ இது எப்படி வந்து நம்ம ஸ்டாப் வாட்ச் வைக்கிறோம்ல, அந்த மொபைலெல்லாம் வைக்கிற மாதிரியும் வந்து வச்சுட்டு ஒரு நிமிஷமோ இல்லை 2 நிமிஷமோ கூட பசங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சிங்காக வைக்கிறனாலும் வைக்கலாம். இது பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹைட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆவாங்க. இது வந்து தாடாசனம் வந்து நம்ம அப்படியே சொல்கிறோம். இது வந்து அப்படியே இப்போ வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம டைனமிக்காக வந்து காலை தூக்கி வைக்கிறோம். இப்போ அப்படியே தூக்கி நிறுத்திடலாம். இல்லையே இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இன்னொரு முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது மாதிரி வந்து இன்னும் நிறைய சுலபமான பயிற்சிகளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த பகுதியில் வந்து ஒரு 3 தான் பார்த்துருக்கோம். இந்த பயிற்சிகளாக அமைச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய டென்சஸ், அதாவது காலங்கள் அப்படிங்கிற விஷயத்த. ஸோ இந்த காலங்கள் அப்படிங்கிறது நம்ம முன்னாடிலேருந்தே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஒவ்வொரு காலங்களும் எப்படியெல்லாம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு, அதாவது பாசிட்டிவா எப்படி சொல்றது, நெகட்டிவா எப்படி சொல்றாங்க, குவெஸ்டினரியா இன்ட்ரோகேட்டிவா எப்படி சொல்றாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு காலங்கள் எந்த மாதிரியான அர்த்தங்களை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எக்ஸ்க்ளூசிவா நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம்? நெகட்டிவ் சென்டென்சஸ் இல்லையா? ஸோ இந்த நெகட்டிவ் சென்டென்சஸ்ங்கிறது எங்க வருது நம்ம பயன்படுத்துறோம்னா, என்னால் வர முடியாது, போக முடியாது, நினைக்க முடியாது, செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துல எல்லாமே நெகட்டிவ், அதாவது இல்லை அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம டென்சஸ்ல நிறைய டென்சஸ் பார்த்துட்டே வரும். அப்படி இருக்கும்போது ஆர்டர்லியா எதை பத்தி பார்க்குறோம்? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். நம்ம ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயத்த எப்படி பர்ஃபெக்டா பேசலாம், அதுவும் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸோட எப்படி பேசலாம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்க சென்டென்சஸை நம்ம எப்படியெல்லாம் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதா. ஸோ அதுல முக்கியமா யார் அதிகமான பிளே ரோல் பண்ணுவாங்க? நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தைகள் தான். ஆக்ஷன் வார்த்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது அந்த ஆக்ஷன்ஸை நீங்கள் எப்படி வேணால் கொடுக்கலாம். அதாவது என்னன்னா, நான் இந்த வேலையை செய்தேன், இல்லை அவன் செய்தான், அவர்கள் செய்தார்கள், அது என்ன வேலை அப்படிங்கிறது. அதுவுமே ப்ரெசென்ட்ல எப்படி சொல்லலாம், பாஸ்ட்ல எப்படி சொல்லலாம், பாஸ்ட் பார்ட்டிசிபல்ல எப்படி சொல்லலாம் அப்படின்றது இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா கரெக்டாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ப்ரெசென்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபல், அந்த V1 V2 V3 வேர்ப் ஃபார்ம்ஸ் கரெக்டாக அமைக்கணும். அண்ட் நமக்கு ரூல் எப்படியும் தெரிஞ்சிடும். அண்ட் தென் சப்ஜெக்ட்ல வரும்போது நீங்கள் நேம்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை ரிலேட்டிவ் ப்ரோனவுன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ உங்களுடைய சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான டென்ஸ், அதோடைய ரூல் என்ன வேர்ப் ஃபார்ம், அந்த வேர்ப் ஃபார்ம் எப்படி சென்டென்ஸில் எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் பார்க்குறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்குறோம்? நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சென்டென்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேர்ப் ஃபார்ம் பார்த்துருவோம். V1 V2 அண்ட் V3. ஸோ V1ங்கிறது திங்க் அப்படிங்கிற ஒரு வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறேன். இதை ப்ரெசென்ட்ல சொல்லுவாங்க திங்க் அப்படிங்கிறது. திங்க்னா நம்ம ஜென்ரலாக என்ன சொல்லுவோம்? யோசிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? யோசிக்கிறது, நினைச்சது அப்படிங்கிறது. ஐ திங்க், நான் நினைச்சேன் அப்படிங்கிறது இல்லையா? அதே மாதிரி V2ல வருது பாஸ்ட் வரும்போது என்ன சொல்லணும்னா தாட். பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம என்னதான் சொல்லுவோம்? தாட்ங்கிறதான் சொல்லுவோம். ஸோ அப்போ தாட் அப்படின்னு வரும்போது இந்த இடத்துல நமக்கு V2 அண்ட் V3 என்ன சொல்றாங்கன்னா நினைத்தேன் அப்படிங்கிறது தான். இதுவே வந்து இந்த இடத்துல திங்க் வர்ற இடத்துல வந்து நீங்க யோசிக்கிறது இல்லை நினைக்கிறது என்ன வேணா சொல்லிக்கலாம். இல்லை நினைக்க.
ஸோ இந்த மாதிரி எது வேணால் சொல்லிக்கலாம். அப்போ திங்க், தாட் V1 V2 V3 அப்படிங்கிறது நமக்கு ஃபர்ஸ்ட் வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சென்டென்ஸ்குள்ளே வரலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட ரூல் என்னங்கிறதையும் பார்த்துருவோம். ஸோ நம்ம ரூல் எழுதுறதுக்குலாம் சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா? ஒரு சென்டென்ஸை அமைக்கிறதுக்கு ஆக்ஷன் வார்த்தை வேணும், செயல் வார்த்தை வேணும். அண்ட் தென் யாரை குறிக்குது அப்படிங்கிறதுக்கு சப்ஜெக்ட் வேணும். சப்ஜெக்ட் யாரெல்லாம் இருக்காங்க நம்மக்கிட்ட? ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ இவங்கெல்லாம் சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க. ஸோ ரூல்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே என்ன வரும்? நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டைம்ஸ். ஃபியூச்சர் அப்படின்னாலே விச் இஸ் இண்டிகேட் வில் இல்லையா? தென் நெகட்டிவ் இருக்கு, அப்போ நாட். தென் பர்ஃபெக்ட் இருக்கு, ஸோ அப்போ ஹேவ். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்ன்னும் போது நெகட்டிவ்ல வரும்போது வில் நாட் ஹேவ். இது கூட ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்னால என்ன வேர்ப் ஃபார்ம் வரும்னா V3 ஃபார்ம் வரும். ஸோ பாஸ்ட் பார்ட்டிசிபல் அப்படிங்கிற ஃபார்ம் வரும் உங்களுக்கு. ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு கரெக்டாக எழுதணும்னா ஒரு சப்ஜெக்ட் அது கூட வில் நாட் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் V3 இண்டிகேட்ஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபல். ஸோ இதுதான் நம்மளுடைய ரூல். இதே ரூலை அப்படியே சென்டென்ஸாக அமைக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள், சப்ஜெக்ட் நான் என்ன எடுக்கிறேன்னா ஒரு நேம் எடுக்கிறேன் இன்ஸ்டெட் ஆஃப் இதை எடுக்கிறதுக்கு பதிலாக. ஸோ மாலா வில் நாட் ஹேவ். ஸோ ஆஸ் பர் த ரூல் நம்ம எழுதியாச்சு. ஒரு சப்ஜெக்ட் வில் நாட் ஹேவ் எழுதியாச்சு. ஸோ மாலா வில் நாட் ஹேவ் என்ன பண்ணலை? V3 வில் நாட் ஹேவ் தாட். ஸோ அப்போ இதை இப்படியே சொல்லலாம், இப்படியே விட்டுடலாம். மாலா வில் நாட் ஹேவ் தாட் அப்படின்னா மாலா வந்து உங்களை நினைக்கல அப்படிங்கிறது. உங்களை அப்படிங்கிறது நான் சொல்லலை. ஸோ அப்போ மாலா வில் நாட் தாட்னா மாலா வந்து நினைக்கல, முடிஞ்சது. இதுவே மாலா வில் நாட் ஹேவ் தாட் அபவுட் யூ. ஸோ இப்படி சொல்றாங்கன்னா அப்போ மாலா வந்து என்ன பண்ணல? உங்களை நினைக்கல அப்படிங்கிறது தான். ஸோ மாலா வில் நாட் தாட் அபவுட் யூனா மாலா வந்து உங்களை நினைக்கல அப்படிங்கிறது தான். நினைக்கலன்னு சொல்லலாம், இல்லை யோசிக்கல அப்படின்றதையும் சொல்லலாம். அப்போ மாலா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் கொடுத்தாச்சு. செகண்ட் வந்து அபவுட் யூ இல்லையா? உங்களை என்ன பண்ணல? வில் நாட் ஹேவ் தாட். அபவுட்ன்னும் போது அதை சார்ந்து, அதை பற்றி அப்படிங்கிறது. ஸோ அப்போ மாலா உங்களை பற்றி. ஸோ இங்கே நினைக்கவில்லைன்னு எழுதலாம், இல்லை யோசிக்கவில்லைன்னு எழுதலாம். ஸோ அப்போ மாலா உங்களை பற்றி ஸோ மாலா என்ன பண்ணல? உங்களை வந்து நினைக்கவே இல்லை. ஸோ மாலா வில் நாட் ஹேவ் அபவுட் யூ அப்படிங்கிறது தான். நம்ம அபவுட்டுங்கிறது கொடுக்குறனாலே அது ஏதாவது ஒரு விஷயத்த இண்டிகேட் பண்ணுற மாதிரி. அபவுட் யூ, அபவுட் மீ, அபவுட் ஹிம். ஸோ அவர்களை பற்றி, இவர்களை பற்றி, என்னை பற்றி, இல்லை இதை பற்றி அப்படின்னு சொல்லும் போது எல்லா இடத்துலையுமே இந்த இடத்துல அபவுட் அப்படிங்கிறத கொடுக்கறது தான். இது நீங்கள் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் வேறு மாதிரியும் மாற்றிக்கலாம். இது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம்? மாலா வில் நாட் ஹவ் தாட் அபவுட் ஹிஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லலாம். இல்லை ஹர் ஸ்டடீஸ் அபவுட்னே சொல்லாமல் மாலா வில் நாட் தாட் ஹர் ஸ்டடீஸ், அவள் படிப்பை பற்றி அவள் யோசிக்கவே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சென்டென்சஸை நம்ம மாற்றிக்கிட்டே வரலாம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் திங்க், தாட் அப்படிங்கிறது தான். இதே வந்து டீச்லேயும் வரும், டாட்னு வரும். ஸோ ப்ரொனவுன்சியேஷன் ரொம்ப முக்கியம். இங்கே TH சொல்கிறோம், அப்போ தா அப்படிங்கிறது ஒன்று, தாட் அப்படிங்கிறது. அங்கே TA வரும், அங்கே டா சொல்லணும், டாட் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த வேர்ப் ஃபார்ம் அண்ட் இந்த ரூல் வச்சுக்கிட்டு இன்னைக்கான ஹோம்ஒர்க்கை ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறது பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஒரு சிட்டியில அவங்களுடைய ஹீட் தாங்க முடியாதனால இந்த 4 டிகிரி செல்சியஸை கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்ட உடனே பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா கொலம்பியாவில் இருக்கிற மெட்லின் அப்படின்ற சிட்டி, இந்த சிட்டியில வெப்பம் அதிகமாக தாங்க முடியல, எப்படியாவது ஹீட்டை குறைக்கணும் அப்படின்றதுக்காக போராடிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு தெரிஞ்சது தான் மரங்கள் நிறைய வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்களை நட வச்சிருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் மரத்தை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி மரம் நிறைய நட வச்சதுனால அவங்களுடைய டோட்டல் டிகிரி செல்சியஸ்ல இருந்து 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கம்மியா இருக்குன்றதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வேணா சாதாரணமா வெறும் 4
டிகிரி செல்சியஸ் தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது மொத்த ஹீட்லேருந்து நிறைய அந்த சிட்டியை காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கிற இடத்துலலாம் எப்படி மரம் வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அந்த பில்டிங்ஸ் முழுக்க தாவரங்கள், அதாவது படர் தாவரங்கள் நிறைய வச்சதுனால அந்த பில்டிங் ஃபுல்லாக டெக்கரேட்டிவ் ஆனது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் நிறைய சப்ளை ஆக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் இதன் காரணமாக 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அந்த சிட்டி கம்மி பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய முன்னுதாரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிறைய கண்ட்ரிஸ் அண்ட் சிட்டிஸ் இதை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு அவங்களுடைய இடத்துலையும் நிறைய மரங்கள் நட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் முன்னாடி நம்ம இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியாவில் இல்லாத தாவரங்களா, செடி கொடிகளா, மரங்களா கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெமாலிஷ் பண்ணுறதுனால இந்த நிலைமையில் வந்து நிற்கிறோம். இல்லை அப்படின்னா அந்த டீஃபாரஸ்டேஷன் மட்டும் நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னா இப்போ இன்னும் செழிப்பாகவே இந்தியா இருந்திருக்கும். வெயிலாம் நம்மளால் தாங்க முடியுதா? மண்டையை பொழந்தெடுக்கல. நீங்கள் எல்லாரும் நினைக்கிற மாதிரி நம்ம ப்ரெசென்ட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் பாஸ்ட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னா, நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ அது எல்லாத்தையும் கண்ணிலிருந்து பிரெயினுக்கு 0.08 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் ட்ராவல் ஆகி போகுது. ஸோ இந்த டைம் 0.08 செகண்ட்ஸுமே நம்ம ரொம்ப பின்னாடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாஸ்ட் தான். இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களும் 0.08 செகண்ட்ஸுக்கு முன்னாடி நடந்தது தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால் நம்ம எல்லாருமே பாஸ்ட்டை தான் பார்த்துட்டு இருக்கோம், ப்ரெசென்ட்டில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ டைம் ட்ராவல் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுனால தான் நம்மளால் டைம் ட்ராவலும் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலாகவே டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த இடத்துக்கு போவோன்றதெல்லாம் அவங்களுடைய பிளான் இல்லை. நம்மளுடைய மெமரிஸில் கேதர் ஆகிருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து திரும்பவும் நம்மளுடைய பிரெயினை மட்டும் அந்த இடத்துக்கு கொண்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் அதை இனிஷியேட்டே பண்ணாங்க. ஆனால் இன்னுமே அட்வான்ஸ்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டைம் ட்ராவல் மிஷின்லாம் கண்டுபிடிச்சு நம்மளை அந்த இடத்துக்கே கூட்டிகிட்டு போகும் அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அதை பெருசாக இனிஷியேட் பண்ண முடியல. அந்த ஒரு விஷயம் மட்டும் மனிதர்களால் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது. மேபி ஏஐலாம் உருவானதுக்கப்புறம் டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இல்லையா? நம்ம நேச்சருடைய அதிசயம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுன்ற மாதிரி மிக அதிசயம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ உதாரணத்துக்கு கெமிஸ்ட்ரி வழியாக உங்களுக்கு புரிய வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த சோடியமை தனியாக தூக்கி போய் தண்ணியில் போடுங்களேன், டொம்முன்னு பாமாக வெடிச்சிரும். அதுவே அதை சாப்பிட்டோம்னா டெட்லி பாய்சன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த குளோரைடும், அது சாலிடாக இருந்தாலும் சரி, லிக்விட் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, அதை சாப்பிட்டோம்னா இட்ஸ் அ டெட்லி டாக்ஸின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டோடைய காம்பினேஷனாக நம்ம சால்ட்டை சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் ஏதாவது பிரச்சனை வருதா? கிடையாது. இட்ஸ் பியூர்லி எடபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டா ஒன்றுமே ஆகாத விஷயம். ரெண்டும் தனித்தனியாக இருக்கும்போது பெரிய பாய்சனாக உருவாகுது. ஆனால் அதுவே காம்பினேஷனாக உருவாகும் போது எப்படி பேலன்ஸ் ஆகி நம்ம தினந்தோறும் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய சால்ட் ஆச்சு பார்த்தீங்களா? இதெல்லாமே இயற்கையோடைய அதிசயம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நிறைய பேருக்கு பாடிஸில் அங்கங்கே மறு வர ஆரம்பிக்கும். இதை வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அவங்களுக்கெல்லாம் டம்மி அதிகமாக பெருசாக ஆரம்பிக்கும், தொப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இதெல்லாம் அதிகமாச்சுன்னா ஜஸ்ட்டு மனிதர்கள்லாம் வரதானே அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்சி ரொம்ப அதிகமாகிறதுனால மட்டுமே இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கான காரணம் இருக்குது. ஸோ இன்சுலின் ஒன்ஸ் பாடியில் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு டாக்டர் சீக்கிரமாக போய் பார்க்கணும். அண்ட் டயட், எக்ஸசைஸ் இது எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது சாப்பிடணும், சாப்பிடக்கூடாது அப்படின்றத பார்த்து பார்த்து சாப்பிட வேண்டிய நேரம் இது. நிறைய பேர் தூங்கி எந்திரிச்ச உடனே பெட் காஃபி எடுத்துப்பாங்க. ஆனால் அப்படி குடிக்கிறதுனால அந்த டே ஃபுல்லாக அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி சொல்லுது. இதுக்காக நிறைய பேரை வச்சு ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டடியில் யாரெல்லாம் காஃபியை காலையில் எந்திரிச்ச உடனே குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அன்னைக்கு டே ஃபுல்லாக டல்லாக போயிருக்கு அப்படின்ற விஷயத்த பார்த்துருக்காங்க. அதனால் பெட் காஃபியை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஹெல்த் வைஸாக பார்க்கும் போதும் நம்மளுடைய பற்கள்லாம் நிறைய பாக்டீரியாஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம பாடிக்குள்ளே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அண்ட் அதே டைம் நீங்கள் எந்திரிச்ச உடனே சூடாக காஃபி குடிக்கிறதுனால உங்களுடைய கம்ஸ் எல்லாம் வீக் ஆகி சீக்கிரமாகவே பல்லு கொட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது. என்னதான் டேஞ்சர்னு தெரிஞ்சாலும் நிறைய பேர் இப்போ வரைக்கும் பெட் காஃபியை குடிக்க தான் செய்கிறாங்க. பட் இதனால் ஸ்ட்ரெஸ் லெவல் மெயின்டைன் ஆகுது அப்படின்றது தான் கொடுமையான விஷயம். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. பட் காஃபியே குடிக்கக்கூடாதாப்பா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் எந்திரிச்சதுக்கு அப்புறம் 1 hour கழிச்சு நீங்கள் காஃபி எடுத்துக்கலாம். அதெல்லாம் ப்ரஷ் பண்ணதுக்கு அப்புறமா தான். ஏன்னா அந்த கெஃபே நம்ம நினைக்கிற அளவுக்கு கிடையாது. அதை விட மோஸ்ட் பவர்ஃபுல்லான டேஞ்சரஸான ஒன்று. அதிகமாக நீங்கள் கன்சியூம் பண்ண உங்களை அடிக்ட் ஆக்கும், உங்கள் உடம்பை ஸ்பாயில் பண்ணிடும். நிறைய பேருடைய வீட்டுக்கு வெளியே யாரெல்லாம் நாய் வளர்க்குறாங்களோ பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால்
லிட்ரலாக அது நமக்கே டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்கேஸ் யாராவது உள்ள வந்து உங்களுடைய டாக் கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போது அவங்களால ஈஸியாக உங்களுக்கு அகைன்ஸ்டாக கேஸ் போட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போ நீங்களே டேஞ்சர் பிவேர் ஆஃப் டாக்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்கீங்க. உங்கள் டாக் டேஞ்சர் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற அசம்ஷனில் அவங்களால கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. பட் நாம் அந்த எழுத்தெல்லாம் மாற்றி போடலாம். டாக்ஸ் அண்ட் ப்ரெமிசஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டோம்னா அது ஒன்றும் அவ்வளோ பெருசாக பாதிக்காது எல்லாரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எல்லா நாயும் அப்படி கிடையாது. சில டாக்ஸ் எல்லாம் சமத்தானது தான். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijayashree. Take care.